திருடன் எப்படி வருவான்? வாய் ரொம்ப வந்து போச்சு சியானா. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். காலையில இருந்து டிவி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவ. நான் எப்ப பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். லீவு விட்டனால தானே டோரா பூச்சி பாக்குறேன். அது கூட உங்களுக்கு பொறுக்கலையா? அதுக்குனே காலையில இருந்து உட்கார்ந்து டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறவ கண்ணு கிண்ணு கெட்டு போச்சுன்னா என்ன செய்யறது? சும்மாவே சோடா புட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறவ. கொஞ்ச நேரம் டிவி பார்த்தமா ஓடி ஆடி விளையாண்டமான்னு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் டிவி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவ. இல்லைன்னா செல்போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கிறவ. இதை விட்ட வேற வேலையே இல்லையா உனக்கு? எம்மா, நான் கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு அமர்த்திடுவேம்மா. ஐயோ, அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தனால பாதி டோரா பூச்சி ஓடிருச்சே. ஏண்டி சியானா, இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், திரும்பி திரும்பி டிவியவே பார்த்துக்கிட்டு இருக்கறவ. டிவி அமத்தவடி. எம்மா, நான் டிவி பார்க்கறனால உங்களுக்கு என்னவா பிரச்சனை? சும்மா சும்மா என்னை கத்திக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு பசிக்குது. ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டு தாங்கம்மா. சாப்பாடா? இன்னும் சாப்பாடே செய்யலையே. அதுக்கு தானே சியானா சியானான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். என்னது, இன்னும் சாப்பாடு செய்யலையா? எம்மா, எனக்கு பசிக்குதுமா. ஏண்டி சியானா, பருப்பு அடுப்புல கிடக்கு, காய் இல்ல. பக்கத்து வீட்டுல போய் 2 முருங்கைக்காய் வாங்கிட்டு வாடி. சாம்பார் வச்சு தாரேன், சாப்பிட்டுறலாம். நீங்க போய் வாங்கிட்டு வாங்கம்மா. இவ்வளவு நேரம் சமைக்காம நீங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? எனக்கு வேற பசிக்குது. ஏண்டி சியானா, சோறுலாம் ஆக்கிட்டேண்டி. உங்க அப்பாரு காசு கொடுக்காம ஆபீஸுக்கு போயிட்டாரு. பக்கத்து வீட்டுல 2 முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நறுக்கி போட்டு சாம்பார வச்சிருவேன். நம்ம எல்லாம் சாப்பிட்டுறலாம். ஓடி போய் பூமாரி வீட்டுல முருங்கைக்காய் வாங்கிட்டு வாடி. என்னது, பூமாரி வீட்டுலயா? அம்மா, அந்த பூமாரி வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேம்மா. நீங்க போய் வாங்கிட்டு வாங்கம்மா. ஏண்டி சியானா, இப்ப போறியா இல்ல பூசைய போடவா? இந்த அம்மா போயும் போயும் பூமாரி வீட்டுல போய் முருங்கைக்காய் வாங்க சொல்றாங்க. அவளுக்கு எனக்கு ஒத்தே வராது. ஏய் சியானா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? போய் வாங்கிட்டு வாடி, குழம்பு வைக்கணும். எம்மா, பூமாரி வீட்ல தான் முருங்கைக்காய் இருக்கா, வேற யாரு வீட்லயும் இல்லையா? ஏண்டி சியானா, அவங்க தாண்டி நம்மளுக்கு சும்மா ஓசியில தருவாங்க. மித்தவங்கிட்ட கேட்ட காசுக்கு வாங்கணும்டி. போய் வாங்கிட்டு வாடி. அம்மா, நீங்க போய் வாங்கிட்டு வாங்கம்மா. எனக்கும் பூமாரிக்கும் சண்டை. நான் வாங்க போறேன், ஆனா சாயந்தரம் தான் வருவேன். ராணியக்கா வீட்டுக்கு போனா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துருவேன். நீ பட்டினியா கிடப்பியா? சரி தள்ளு, நானே போறேன். நீ டிவியை மட்டும் பார்த்துக்கிட்டு இரு. இன்னைக்கு சாப்பிடாம நீ பட்டினியாவே கெட. என்னது, நான் பட்டினியா கிடக்கணுமா? சரி சரி, நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வாரேன். மக்களே, 2 முருங்கைக்காய் வாங்கிட்டு வாமா. 2க்கு மேல கொடுத்தாலும் வாங்கிட்டு வா, வேணாம் சொல்லிராத.
இந்த மிஸ்ஸுக்கு நான் டூர் போறதே பிடிக்காது. என்ன எப்ப பார்த்தாலும் கிழிச்சிட்டே தான் இருப்பாங்க. இந்த சியானாவும் என் கூட தான் வந்தா. அவளை பத்தி கேட்டாங்களா அந்த மிஸ்? இல்ல பூமாரி, சியானாவை பத்தி அந்த மிஸ் பேசவே இல்ல. உன்னைய பத்தி மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பூமாரி ஒரு மக்கு மங்குனி, அவளுக்கு டூர் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த இங்கிலீஷ் மேம் என் மேலே ஒரு கண்ணாடி இருக்கு. என்னோட சேர்த்து தான் சியானாவும் வரல. அத மட்டும் கேட்கல பத்தியா? என்னைய மட்டும் அது தேடிக்கிட்டே இருந்திருக்கு. நீ ஸ்கூலுக்கு வந்த உடனே உனக்கு மட்டும் டெஸ்ட் வைப்பேன்னு சொன்னாங்க. எங்க போனாலும் அந்த இங்கிலீஷ் மிஸ் என்னை விடாது போல இருக்கு. துரத்திக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. ஏண்டி பூமாரி, கன்னியாகுமரிலாம் போனியே, எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியா? ஆமா ஆமா, வாங்கிட்டு வந்திருக்கேன். அத ஏன் பூமாரி உன் மூஞ்சி இப்படி உருன்னு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க? குடுக்கலாம் தான் எடுத்து வச்சிருந்தேன். நீ இங்கிலீஷ் மிஸ் பத்தி பேசவும் எனக்கு மூட் அவுட் ஆயிருச்சு. சரி விடு பூமாரி, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம. அவங்க படின்னு சொன்னா மட்டும் நீ படிச்சிடவா போற? விடு விடு. ஏண்டி மீனா, இங்கிலீஷ் மிஸ் என்னென்ன டெஸ்ட் வச்சான்னு எனக்கு சொல்லுடி. நோட் எடுத்துட்டு வாடி. குமாரி, சாயந்தரம் எங்க வீட்டுக்கு விளையாட வருவீல, அப்ப என்னோட நோட்டை தாரேன். நீ வந்து காப்பி பண்ணிக்க. சரி. அத்தை, இந்த சியானா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? அன்னைக்கு கன்னியாகுமரியில ஸ்லேன் வாங்குனத நான் தாஞ்சனே தர மாட்டேன்னு சொல்லுச்சு. இப்ப மட்டும் வந்திருக்கு. ராணியத்தே, ராணியத்தே. என்ன சியானா இந்த சைடு? மீனா, நீ இங்க தான் இருக்கியா? ஆமா சியானா, பூமாரி ஊருக்கு போயிருந்தால, அத பார்க்கலாம்னு நான் வந்தேன். அப்படியா? சரி சரி, பூமாரிய பாரு. ஏய் சியானா, எதுக்கு வந்த? நான் உன்னைய பார்க்க வரல, ராணியத்தை பார்க்கத்தான் வந்தேன். ராணியத்தை, ராணியத்தை. ஆமா சியானா, என்னம்மா? அத்தை, எங்க அம்மா முருங்கக்காய் வாங்கிட்டு வர சொன்னாங்க அத்தை. முருங்கக்காய் வேணுமா? சரி, இப்படி வந்து உட்காரு, நான் போய் பறிச்சிட்டு வரேன். சரி தே, எங்க அம்மா 2 முருங்கக்காய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. 2க்கு மேல கொடுத்தாலும் எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க அத்தை. சரி சரிம்மா, உட்காருமா, நான் போய் பறிச்சிட்டு வரேன். உங்க அம்மா ஓசியில கிடைச்சா முருங்கை மரத்தையே பேத்துட்டு வந்துரும் சொல்லிருமே. கடைகள்ல காய்கறி வாங்குறதே கிடையாது போல இருக்கு. அந்த வீட்ல 2 காய் வாங்கிட்டு வா, இந்த வீட்ல போய் 2 காய் வாங்கிட்டு வா, இப்படி சொல்லியே குழம்பு வச்சு முடிச்சிருவா போல இருக்கு. நம்மலாம் இப்படி பொழைக்க தெரியாம தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். மீனா, நான் உள்ளக போய் உனக்கு வாங்கின பொருளை நான் எடுத்துட்டு வரேன். சரி பூமாரி, போய் எடுத்துட்டு வா. பாத்து பாத்து வாயை சுளுக்கிக்குற போகுது பூமாரி. மீனா, மிஸ் எதுவும் ஹோம்வொர்க் எழுதி போட்டாங்களா மீனா? ஆமா சியானா, நிறைய எழுதி போட்டிருக்காங்க. எனக்கு அந்த நோட்டை மட்டும் கொடு, நான் காப்பி பண்ணிட்டு தந்துருவேன். சரி சரி, சாயந்தரம் வந்து வாங்கிக்க. இந்தா மீனா, உனக்கு நான் கன்னியாகுமரியில இருந்து வாங்கிட்டு வந்த கிளிப்பு. இவ்வளவு கிளிப்பா? எனக்காக நீ வாங்கிட்டு வந்தியா? ஆமா, நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா புடிச்சுக்கோ. வாவ், இந்த கிளிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குதிரை படமா போட்டுருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பூமாரி. இந்தா மீனா, இதுவும் உனக்கு தான், வச்சுக்க. நீதானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதான் உனக்காக நிறைய வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த gift எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா மீனா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீதான், உன்னையதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பூமாரி எனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. இந்த பூமாரியை எனக்கு பிடிக்கல. பிடிக்கல பூமாரிய. I hate you. பத்தியா சியானா, பூமாரி எனக்கு எவ்வளவு gift கொடுத்திருக்கானே. ஆமா, பெரிய gift. இது பூரா 10 ரூபாய் கடையில வாங்கினது தானே.
சியானா அவ 10 ரூபா கடையில வாங்குற 5 ரூபா கடையில வாங்குற உனக்கு என்ன? அவ எனக்காக தான வாங்குனா. என்னதான் என் ஃப்ரெண்டு ஒரு குண்டுமணி ஊசி கூட வாங்கி தரல கஞ்ச பிசுனாரி. இந்தாமா சியானா முருகக்கா. கொடுங்க. ஏமா சியானா கோவமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு வாரேன்டே. அம்மா சியானா ஏமா கோச்சிட்டு போற? என்னமாச்சு சொல்லு. என்ன பூமாரி சியானா கோச்சிட்டு போறா? என்ன சொன்னே? அம்மா நான் ஒண்ணுமே சொல்லலம்மா. நான் மீனாவுக்கு கிளிப் கொடுத்தேன். அது அவளுக்கு போறாம. அதான் அவ கோச்சிட்டு போறா. ஏன் பூமாரி இப்படி பண்ற? அவளுக்கு 2 கிளிப் கொடுத்தாதான் என்ன? ஆமா அவ மட்டும் எனக்கு ஸ்லைம் கொடுத்தாளா? கொடுக்கலல. அத நானும் கொடுக்கல. என்னமும் பண்ணி தொலைங்க. போங்க அங்கிட்டு. மீனா உனக்கு கிளிப்லாம் பிடிச்சிருக்குல? ரொம்ப பிடிச்சிருக்கு பூமாரி. ஏய் கபிலு ஏதாச்சும் சாப்பிடணும் போலயே இருக்குடா. ஆமா பூமாரி எனக்கும் தான் சாப்பிடணும் போலயே இருக்கு. ஆனா அம்மாட்ட கேட்டா சோத்த போட்டு கொடுப்பாங்க. ஆமாண்டா கபிலு அம்மா சோத்த கொடுத்து நம்மள சோத்து மாடாக்க பாக்குறாங்க. ஏய் கபிலு அம்மா மேல ஹார்லிக்ஸ் வச்சிருக்காடா, எடுத்து தாடா நம்ம சாப்பிடுவோம். ஆஹா நான் மாட்டேன்பா, எடுத்து அம்மா என்னை திட்டுவாங்க. ஏய் கபிலு அம்மா கடைக்கு போயிருக்காங்கடா, வர லேட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு வச்சிருவோம்டா. எடுத்து தாடா சாப்பிடுவோம். நீ எடுக்க வேண்டியதானே, என்ன எடுக்க சொல்ற? டேய் கபிலு மேல இருக்குடா, எப்படிடா என்னால எடுக்க முடியும்? அப்ப என்னால மட்டும் எடுக்க முடியுமா? உன்னோட நான் சின்ன பையன் தானே. டேய் அதான்டா உன்னை நான் தூக்கி விடுறேன், நீ எடுடா கபிலு. ஹார்லிக்ஸை எடுத்து தட்டுல போட்டு நக்கி நக்கி சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். எடுத்து தாடா ப்ளீஸ்டா. இந்த பூமாரி நம்ம மாட்டி விடாம போகாது போல இருக்கு. பண்ணாதடா கபிலு, உனக்கு தானே நான் தாரேன் சொன்னேன். எடுத்து தாடா. சரி ஆனா கீழே போட்ட மாட்டியே? அதெல்லாம் போட மாட்டேன், சீக்கிரம் வா. ஏய் கபிலு சீக்கிரம் ஏட்றா, எனக்கு கை வலிக்குது. இல்ல பூமாரி கதவை திறக்கவே முடியல, ரொம்ப டைட்டா இருக்கு. டேய் சீக்கிரம்டா எனக்கு கை வலிக்குது. ரொம்ப டைட்டா இருக்கு பூமாரி, திறக்கவே முடியல. எனக்கு கை வலிக்குது கபிலு, டக்குனு ஏட்றா. ஐயோ அம்மா எந்திரிடா கபிலு, எந்திரிடா டேய். இருடா எந்திரிக்கிறேன் கத்தாம நொய்யினு. ஒரு ஆரிஸ் கூட உனக்கு எடுக்க தெரியல எருமை. என்னை ஒழுங்கா நீ பிடிக்க தெரியல, நீ தான் எருமை. போ நான் உனக்கு எடுத்து தர மாட்டேன், போ போ. சரி கோச்சுக்காத கபிலு, எடுத்து தா கபிலு. திரும்பி என்னை தூக்கி விட்டு பொங்க வைக்கிறதுக்கா? நான் மாட்டேன்பா, தேவைன்னா நீங்க எடுத்துக்க. ப்ளீஸ்டா, போடலாம் மாட்டேன், நல்லா பிடிச்சிக்கிறேன்டா. இன்னும் ஒரே ஒரு தாட்டி. சரி தூக்கி தொலை. சீக்கிரம் டக்குனு ஏட்றா கபிலு. நான் ஹார்லிக்ஸை எடுத்துட்டேன். ஏய் கபிலு எடுத்துட்டான் ஹார்லிக்ஸை, என் தம்பி எடுத்துட்டான். பூமாரி பையே இருக்கு பூமாரி, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத கபிலு, நான் பையே இறக்குறேன். அப்பாடா ஹார்லிக்ஸை எடுத்துட்டான். ஏய் கபிலு ஹார்லிக்ஸை குடுறா. எனக்கு பிடிச்ச ஹார்லிக்ஸ், எனக்கும் பிடிக்கும் ஹார்லிக்ஸ்.
பண்றான் பாரு. ஏல பூமாரி பின்னாடி பின்னாடி. என்னடா பின்னாடி பின்னாடி என்னடா இருக்கு? நீங்க தான் ஆடியன்ஸ் தின்னுக்கிட்டே இருக்கிறதா? அம்மா அம்மா நான் இல்லம்மா. அம்மா நானும் இல்லம்மா. இது எத்தனை நாளா நடந்துகிட்டு இருக்கு இப்படி எடுத்து எடுத்து திங்கிறது? இல்லம்மா இன்னைக்கு தான் நாங்க எடுத்து தின்னோம். நீங்க வந்துட்டீங்க. அபிலே நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லம்மா நான் வேணாம் தான் சொன்னேன். பூமாரி தான் எடுத்து தர சொல்லுச்சு. பூமாரி இப்படிலாம் திங்க கூடாதுமா. தின்னா வாயில பூச்சி பல்லு வருமா? இனிமே நான் திங்க மாட்டேம்மா. நானும் தான் இனிமே நான் திங்கவே மாட்டேன். இங்க பாரு பூமாரி கபிலே அம்மா வந்து திட்டுறேன்னு பயப்படாதேம்மா. மேல கீழ ஏறி கீழ விழுந்துட்டீனா என்ன செய்யறது? இனிமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம்மா. சரி சரி அழுகாத. எனக்கு பசியா இருந்துச்சா அதான் நாங்க எடுத்து தின்னோம். பசிச்சா சோத்த போட்டு திங்க வேண்டியதானே? அதுக்கு ஆடி சத்தியம் பாக. எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க சோற சோற குடுக்குறீங்க. அதான் எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அதான் நாங்க ஆடி எடுத்து தின்னோம். என் ஃப்ரெண்டோட வீட்ல எல்லாம் உங்க அம்மா நல்ல ஸ்நாக்ஸா செஞ்சு தராங்க. நீங்க தான் எங்களுக்கு ஒண்ணுமே செஞ்சு தர மாட்டீங்க. ஆமா நீங்க எதுவுமே செஞ்சு தர மாட்டீங்க. சோறு சோறு தான் குடுக்குறீங்க. சரி சரி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஏன் மேல பழிய தூக்கி போட்டீங்களா? வெறும் சோறை மட்டும் குடுக்குறேன்னு. ஃப்ரெண்டோட அம்மா எல்லாம் பீஸா பர்கர் பன்னீர் ரோஸ்ட் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்க தான் ஒண்ணுமே செஞ்சே தர மாட்டீங்க. ஆமா நீங்க ஒண்ணுமே செஞ்சு தர மாட்டீங்க. சோத்த தான் கொடுக்குறீங்க. ஆமா செஞ்சு போட்டா 2 தின்னுட்டு தூக்கி போடுறது. அதுக்கு தானே செய்யறதே கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாதானே நாங்க சாப்பிடுவோம். நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் வடை போண்டா அந்த மாதிரி செய்யறீங்க. அது எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. சரி அப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? இப்ப சொல்லுங்க அம்மா செஞ்சு தரேன். அம்மா எங்களுக்கு இப்ப கேக்குறது நீங்க செஞ்சு தருவீங்களா? ஆமா பூமாரி சொல்லு என்ன செஞ்சு தர சொல்லு. எனக்கு எனக்கு கபிலி என்ன கபிலி கேப்போம்? ஏல பூமாரி அம்மாட்ட மேகி சொல்ல மேகி. சரி சரி அம்மா எங்களுக்கு மேகி செஞ்சு தாங்கம்மா நாங்க சாப்பிடுறோம். இங்க பாரு பூமாரி எப்ப பார்த்தாலும் மேகி சாப்பிட கூடாதுமா. வயிறு வலி வரும். அம்மா அம்மா இன்னைக்கு மட்டும் செஞ்சு தாங்கம்மா. அப்புறம் நாங்க கேட்கவே மாட்டோம். ஆமாம்மா இன்னைக்கு மட்டும் செஞ்சு தாங்கம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி நான் செஞ்சு தரேன். இங்க பாருங்க फ्रेंड्स ஸ்கூல் விட்டு வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு அம்மாட்ட சொல்லுங்க. அம்மா செஞ்சு தருவாங்க. ஆமா फ्रेंड्स இன்னைக்கு எங்க அம்மா மேகி கிண்டி தர போறாங்க. உங்க வீட்ல என்ன செஞ்சு கொடுத்தாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி பிள்ளைகளா ஹால்ல போய் உட்காருங்க. அம்மா செஞ்சு கொண்டு வரேன். சரிம்மா. கபிலி நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே அம்மா மேகி செஞ்சு தர போறாங்க. அம்மா பூமாரி அக்கா அக்கா கபிலி கபிலி மஞ்சுகுட்டி என்னம்மா மஞ்சுகுட்டி அக்காட்ட வா செல்ல
எங்க அம்மா இன்னைக்கு எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தருவாங்களே, அத நான் உனக்கு தரவே மாட்டேன். நாங்க மட்டும் தான் திம்போம். அதான் கிண்டி கொடுத்தேன். இது எப்படியோ மஞ்சுக்கு தெரிஞ்சு அப்பதறம் அடம் பிடிக்கிறா மதினி, எனக்கு மேகி வேணும் மேகி வேணும்னு. சரி சுதா, கொஞ்சம் குடு, ஆசைப்படுறால மஞ்சு. நான்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, நான் தர மாட்டேன். வேணும்னா கபில்கிட்ட வாங்கி கொடுங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் இழுச்ச வாயும் கபில் தானே, என்கிட்ட தான் வாங்கணும். இந்த பூமாரி சும்மாவே இருக்க மாட்டேங்குது, என்னை மாட்டி மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. ஏடி பூமாரி, மஞ்சு என்ன நிறைய திங்க போகுது? அது குழந்தை, கொஞ்சம் தான் திங்க போகுது, கொஞ்சம் குடி. ஆமா மஞ்சு, வா அத்தைட்ட வாங்க. மதினி, கொஞ்சம் கொடுங்க மதினி, மஞ்சுக்கு ஒத்துக்காது. சரிம்மா, அவ ஆசைப்படுறாள்ல, அதான் கொஞ்சோன்னு வைப்போம். அத்தை, எனக்கு தட்டோட வேணும், வாங்கி தாங்கத்தே. கொஞ்சோன்னு தின்னு பாரு மஞ்சு, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அத்தை நிறைய செஞ்சு தரேன். நல்லா இருக்கா மஞ்சு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு நிறைய நீங்க செஞ்சு தாங்க. நாளைக்கு உனக்கு செஞ்சு தரேன், யாருக்கும் கொடுக்காம நீனே வச்சு சாப்பிடு மஞ்சு. சரி தே. சுதா, நாளைக்கு மஞ்சுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி அவளுக்கு மட்டும் கிண்டி கொடுக்கணும், சரியா? சரி சரி மதனி. மஞ்சு வெளியில 2 நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்.
சிரிப்பே வருது. அப்படி அந்த மேகில என்னதான் இருக்குன்னு தெரியல. மேகி சாப்பிடு, ஆனந்தமா இருந்திடு. நம் 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 நம். மேகி சரியான டேஸ்ட். என்ன மீனா, வீட்ல யாரையுமே காணா? தெரியலம்மா. உன்கிட்ட பூமாரி வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொன்னனே, ஃபோன் பண்ணியாமா? ஃபோன் பண்ணேம்மா. பூமாரி தான் எடுத்தா. அவங்க அம்மா எங்கேயும் போலையா, வீட்ல தான் இருக்காங்களாம். அப்ப என்ன வீட்ல ஆளையே காணா? சரி, காலிங் பெல்லாவது அடிப்போம். இந்த வாரேன் வாரேன். வாங்க வாங்க. வாங்க மீனம்மா. மீனம்மா நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கவே முடியல. நல்லா இருக்கோம் ராணி அக்கா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் தே. பூமாரி எங்க தே? அவ வீட்டுக்குள்ள தான் இருக்கா. வாமா வாமா. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. டேய் பூமாரி எங்க தே? அவ ரூமுக்குள்ள இருக்காமா, போய் பாருமா. சரி. என்ன கீதா நல்லா இருக்கியா? உன்னை ஆளையே பார்க்க முடியல. எங்க அக்கா, நம்மளுக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு. உன்னை நான் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்ப பார்த்தது, இப்பதான் பார்க்கறேன். ஆமாக்கா, வீடு வேற எங்களுக்கு தூரமா இருக்கா, எங்க ஏறி எடுத்து வர முடியல. எங்கேயாச்சும் கிளம்புறேன்னா ஆட்டோவுக்கு 300 ரூபாய் போகுதுக்கா. அதுக்காகவே நாங்க எங்கேயும் போறதே கிடையாது. ஆமா, நீங்க தான் காட்டுக்குள்ள கொண்டு போய் வீடு கட்டி வச்சிருக்கீங்க. ஆமா ராணி அக்கா, அதான் இந்த தெருவுலயே நாங்க வீடு வாங்கியிருக்கோம். இந்த தெருவுலயா? எங்க? இந்த பங்கஜம் அந்த தெருமுக்குள்ள இருக்காங்கல்ல, இப்ப கூட புதுசா வீடு கட்டிக்கிட்டு இருந்தாலே, அவகிட்ட தான் நாங்க வீடு வாங்கியிருக்கோம். அவகிட்டயா? அவங்க வீடு தானே கட்டிக்கிட்டு இருந்தாங்க. வீடுலாம் விக்கிற மாதிரி இல்லையே. ஆமா ராணி அக்கா, அவங்க கட்டி இருந்தாங்கல்ல, அந்த வீட்டையும் நாங்க வாங்கிட்டோம்க்கா. இந்த வீட்டையா? அந்த வீட்டை பங்கஜம் கொடுக்க மாட்டாளே, எப்படி கொடுத்தா? இந்த வீடு கட்டுறதுக்காக கடன் உடனே வாங்கி அந்த பங்கஜம் வீடு கட்டி இருக்கும் போல இருக்கு. திருப்பி அந்த கடனை கொடுக்க முடியல, வட்டிக்கு மேல வட்டி ஆகி போச்சு. கடன்காரங்க சுத்தி வளைச்சு விட்டாங்க. அதனாலதான் அந்த வீடை வித்துட்டாங்க, நாங்க தான் வாங்கியிருக்கோம். அப்படியாம்மா கீதா? சரி சரி, அது நல்ல பெரிய வீடுல, மெயினான இடத்துல வேற இருக்கு. ஆமா ராணியக்கா, அதான் ராணியக்கா, மீனா பட்ட சொன்னேன், இருக்கிற வீட்டை வித்துப்புட்டு இந்த வீட்டை வாங்கிருவோம் அப்படின்னு. அவங்க அப்பாவும் 4 பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தாங்க, நல்ல இடமா தான் இருந்துச்சு. அதோட பேசி முடிச்சிட்டோம். சரிம்மா சரிம்மா. எவ்வளவுக்குமா வாங்குனீங்க? அது 15 நினைக்கிறேன்க்கா. அவ்வளவு வந்துருச்சா? ஆமா ஆமா, மெயினான இடம்ல. ராணியக்கா, நாளைக்கு சிம்பிளா பால் காய்ச்சலாம்னு இருக்கோம். அதான் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லி சிம்பிளா பால் காய்ச்சுவோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சரிம்மா சரிம்மா. ஆமா, இதை விட்டா நல்ல நாள் இன்னும் 2 மாசம் கிடக்கு. அதான்க்கா நாளைக்கு பால் காய்ச்சலாம்னு இருக்கோம். நாளைக்கு எல்லாரும் வந்துருங்கக்கா. பூமாரி பூமாரி அப்பா நீங்க எல்லாரும் வந்துருங்கக்கா. சிம்பிளா தான் காய்ச்சறோம், யாருக்கும் சொல்லல. சரி கீதா, வந்துருவோம் வந்துருவோம். இங்க வர, நீ வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். போய் இந்த காபி போட்டு கொண்டு வர. இருமா. இருக்கட்டும் ராணியக்கா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். இன்னும் ஒரு 2-3 வீட்டுக்கு சொல்லணும். வேற ஆயிக்கிட்டு இருக்கு. அட, டீ குடிக்கிறதுல எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? இப்ப போட்டு வந்துருவேன். இருக்கட்டும் ராணியக்கா, இந்த உங்க வீட்டு பக்கத்துல தான் வர போறேன். நினைச்சா வந்து டீ குடிக்க போறேன். சரி ராணியக்கா, நேரமாச்சு. நாளைக்கு மறந்துடாம வந்துருங்க. பூமாரியும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா சரிம்மா. மீனா மீனா ஆமா. இந்த வாரேம்மா. இதா இன்னி யாரும் டீ போட்டுருப்பேன். இருக்கட்டும் ராணியக்கா, இன்னொரு நாள் வந்து ஆறாமற குடிப்போம். என்னம்மா மீனா, கிளம்புவோமா வீட்டுக்கு? சரிம்மா. மீனாக்கு கூட ஒண்ணும் கொடுக்கல, அறக்க பறக்க கிளம்புறிய. அத்தே போயிட்டு வரேன் தே. சரிம்மா மீனா. சரி வா மீனா, போவோம். போயிட்டு வரக்கா. சரிம்மா. பூமாரி பூமாரி, இத வாரேம்மா. என்னம்மா?
பூமாரிட்ட ஒரு விஷயத்தை சொன்னா ஊரே தம்பட்ட அடிச்சிட்டு வந்துருவா. அம்மா, மீனா எங்கம்மா புது வீடு கட்டிருக்காங்களா? ஏய், எங்கேயும் இல்லடி, நம்ம தெருவுல தான் வாங்கியிருக்காங்களா. நம்ம தெருவுலயா? ஆமாண்டி, அந்த பங்கஜக்கா அவங்க வீட்டை தான் வாங்கியிருக்காங்க. என்னது, பங்கஜத்தை வீட்டை வாங்கியிருக்காங்களா? இந்த 10 வீடு தள்ளி இருக்க அந்த வீடா? ஆமாண்டி பூமாரி. ஏய், ஜாலி ஜாலி, மீனா இந்த வீட்டு பக்கத்துலயே வந்துருவா, நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுவோம். ஆமாண்டி, மீனா பக்கத்துல வந்துட்டா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு விளையாடுவாளாம்ல, நல்லா விளையாடுவா. எல்லா படத்துலயும் முட்டை எடுத்து வச்சிருக்க, விளையாட்டு ஒண்ணுதான் கேடு. ஃபர்ஸ்ட் டியூஷனுக்கு போற வழியை போய் பாரு, போய் கிளம்பு. ஃபர்ஸ்ட் நீங்க டீயை போட்டு தாங்க, நான் டியூஷனுக்கு போறேன். போய் உட்காருடி, கொண்டு வரேன். எப்ப பார்த்தாலும் படி படி படினே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளவுதான் படிக்கிறது, மண்டையில ஏறவே மாட்டேங்குது. நாளைக்கு மீனா வீட்ல பால் காய்ச்ச போறாங்கன்னு சொன்னாங்கல்ல அம்மா, நானும் போவேன். அச்சச்சோ, நாளைக்கு வேற ஸ்கூல் இருக்கே, கட்டாக்குற அம்மா திட்டுவாங்களே. எப்படியாவது நாளைக்கு ஸ்கூல கட்ட அடிச்சிரணும். இந்தாடி பூமாரி, சீக்கிரம் குடிச்சிட்டு டியூஷனுக்கு கிளம்புடி. டீனா எங்க அம்மா போடுற டீ தான் சூப்பரா இருக்கு. எதுக்கு இப்படி ஐஸ் வைக்கிற? அம்மா, டீ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். சரி சரி, மணி ஆகிட்டு இருக்கு, வர டியூஷனுக்கு கிளம்புடி. அம்மா. என்ன? அம்மா, நாளைக்கு மீனா வீட்டுக்கு பால் காய்ச்சுக்கு போறீங்கல்ல, நானும் வரேம்மா. அதான பார்த்தேன், டீ நல்லா இருக்குன்னு சொல்லும் போதே ஏதோ சொல்ல வரான்னு தான் நினைச்சேன். என்னையும் கூட்டிட்டு போங்கம்மா, மீனா விட்டு பால் காய்ச்சுக்கு நானும் வரேன். அப்ப நாளைக்கு ஸ்கூல் இல்லையா? ஸ்கூல் இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் என்ன, ஸ்கூல் முக்கியமா பால் காய்ச்சறது முக்கியமா? சரி சரி, நாளைக்கு தானே, நாளைக்கு பாப்போம். இப்ப குடிச்சிட்டு டியூஷனுக்கு போ, மணி ஆகிட்டு இருக்கு. சரி. டேய் கபிலே, கபிலே, புள்ளைகளுக்கு ஸ்கூல் டியூஷன்னாலே அலர்ஜியா இருக்குது. அட கபிலே, டேய், நாளைக்கு எப்படியாவது அழுது அடம் பிடிச்சு நான் மீனா விட்டு ஃபங்க்ஷனுக்கு போயே தீருவேன்.